ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் பென்ஷன் வாங்குவோருக்கு முக்கியமான அப்டேட் ஏப்ரல் 1 முதல். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நாடு முழுவதும் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தில் ஒரு முக்கியமான விதி மாற்றப்படுகிறது. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், அதாவது PFRDA, தேசிய பென்ஷன் திட்ட கணக்குகளின் பாதுகாப்பிற்காக மற்றொரு நிலையை சேர்த்துள்ளது. இதன்படி 2 காரணி அங்கீகார ஆதார் OTP சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் அடிப்படையிலான அங்கீகார விதியின்படி தேசிய பென்ஷன் திட்டத்தின் சென்ட்ரல் ரெக்கார்டு கீப்பிங் ஏஜென்சி அமைப்பு தற்போதுள்ள பயனர் ID மற்றும் கடவுச்சொல் அடிப்படையிலான உள்நுழைவு செயல்முறைக்கு ஆதார் அடிப்படையிலான உள்நுழைவு அங்கீகார முறையை அறிமுகப்படுத்துகிறது. இந்த புதிய பாதுகாப்பு நெறிமுறை செயல்படுத்தப்பட்டதும் தேசிய பென்ஷன் திட்ட சந்தாதாரர்கள் இனி ஆதாருடன் அங்கீகரிக்க வேண்டும். பயனாளிகளின் கணக்கில் உள்நுழைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட OTP நம்பரை உள்ளிட வேண்டும். இதற்காக PFRDA தற்போது பயனர் ID மற்றும் கடவுச்சொல் அடிப்படையிலான உள்நுழைவை ஒருங்கிணைக்கும். பென்ஷன் வாங்குவோரின் பாதுகாப்பு மற்றும் மோசடிகளை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு CRA அமைப்பில் உள்நுழைய தேசிய பென்ஷன் திட்ட ID மற்றும் கடவுச்சொல் தேவை. ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை செய்ய வேண்டும். தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் உள்நுழைவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் https://enps.nsdl.com என்ற இணையதளத்தை பார்வையிட வேண்டும். அதன் பிறகு லாகின் வித் PRAN மற்றும் IPN ஆப்ஷனை கிளிக் செய்யவும். புதிய பக்கம் திறந்த பிறகு PRAN மற்றும் IPN என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். உங்கள் பயனர் ID மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட்டு உள்நுழைய வேண்டும். கேப்சா சரிபார்ப்பை முடித்த பிறகு ஒரு புதிய பக்கம் திறக்கும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பப்படும். அதை உள்ளிடவும். இப்போது நீங்கள் உங்கள் NPS கணக்கை திறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.